ஹார்ட் ஒர்க் பண்ணது வந்து சிவகார்த்திகேயன் சார். நான் அவரோட பிகினிங் ஸ்டேஜே நான் பார்த்தேன். எப்படின்னா, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சார் எங்க இருக்காங்கன்னு எல்லாருக்கும் ம். தெரியும். பட் நான் அவரோட குரோத் கரெக்ட்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஹிட்டு ஒரு பி சென்டர், சி ம். சென்டர்லாம் ஹிட்டு குடுத்துட்டு, மான்கராத்தே ஷூட்டிங்ல இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல நாங்க வந்து நல்லா க்ளோஸா பழகுறதுக்கு நெறையா வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அப்போ அவர நெருங்கி நாங்க பார்த்தோம். அவரோட குரோத்த அப்படியே பார்த்தோம். அந்த படம் கராத்தே ரிலீஸ் ஆயி அவரோட குரோத் என்னாச்சு? ம். அதுக்கப்புறம் அவர் எப்படி போனாரு? இது எல்லாமே க்ளோஸா இருந்து பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நெறைய ஹார்ட் ஒர்க் போட்டாரு. ஓகே. இப்போ இப்போ இந்த ரேஞ்சுல அவர் இருக்காருன்னா, அதுக்கு ரீசன் வந்து அவர் போட்ட எஃபர்ட்ஸ். எஃபோர்ட்ஸ் பயங்கரமா கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நெறைய பேருக்கு தெரியாது. நெறைய அவமானங்கள் நெறைய பட்டுருக்காரு. அந்த படம் பண்றப்பயே நெறைய பேர் திட்டுவாங்க. நெறைய விஷயம். அதெல்லாம் ஓகே. சொல்ல முடியாது வெளில. ஓகே. ஆன் செட்ஸ் ஆன் நடக்கும். செட்ஸ் ஓகே. பின்னாடி பேசுவாங்க, ஓகே. கலாய்ப்பாங்க. நெறைய நடக்கும். ஓகே. அவரு எல்லாத்தையும் அப்படியே பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு ஓகேன்ட்டு போயிருவாரு.